இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதாவது உள் அமைப்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஸ்கூல் உள்ளே போனால் என்ன இருக்கும்? பசங்க விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கும், கிளாஸ் நடத்துறதுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அப்புறம் டீச்சர்ஸ்லாம் உட்காரத்துக்கான ஒரு இடம் இருக்கும், அப்புறம் பிரின்சிபல் ரூம்னு ஒன்று இருக்கும், லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அப்போ இதெல்லாம் ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். இதே மாதிரி தான் ஒரு வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் வீட்டுக்குள்ளே ஒரு வாசல் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், டாய்லெட் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது உள் அமைப்பு, அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதை மாதிரி ஒரு பழம், உதாரணத்துக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கும் போது அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை நம்ம உரிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அழகாக ஒரே மாதிரி சொலைகள் இருக்குது. அப்போது இது ஒரு உள் அமைப்பு, ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பிளான்ட்டில் எந்த மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது உள் அமைப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்களேன். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அனாட்டமின்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட்டுக்குள்ள அந்த உள் அமைப்பை பற்றி முதல்ல யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் ஃபிசிஷியன் நெஹமையா க்ரோன்றவர் முதல்ல இதை பற்றி பேசுகிறாரு. இதை பற்றி அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ இவரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமின்னு சொல்கிறோம். இவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதையே இப்போ நான் சொன்ன விஷயங்களே வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால், சயின்டிஃபிக்காக நாம் லெசன் பேஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால், ஆட்டம்ஸ்னால் என்ன, அணுக்கள்னால் என்ன? ஒரு பொருளை நம்ம துண்டு துண்டாக வெட்டுறோம். ஒரு ஸ்டேஜில் அதை வெட்டவே முடியாது, ரொம்ப சின்ன பீஸாக இருக்கும் அது. அப்போ அந்த சின்ன பீஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அணுன்னு சொல்கிறோம், ஆட்டம்னு சொல்கிறோம். இப்போ இதுவே இந்த ஆட்டம்ஸ் ஒரு கூட்டமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மாலிகூல்ஸ்ன்னு சொல்லுவோம், மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள், இது ஒரு கூட்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்கள் ஒரு கூட்டமாக இருந்ததுன்னா அதை டிஷ்யூன்னு சொல்கிறோம். டிஷ்யூக்கள் கூட்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்கன்ஸ், உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உறுப்புகள் உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள், அது எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம படித்தோன்னா அதை தான் நம்ம அனாட்டமின்னு சொல்கிறோம். இந்த அனாட்டமின்ற வார்த்தையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஆனா-டாமி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆனா அப்படின்னா ஆஸ் அண்டர், டாமினா டு கட். அப்போது ஒரு செடியை, ஒரு பிளான்ட்டை நாம் கட் பண்ணி அதோட உள் அமைப்பு எப்படி இருக்குன்றதை பற்றி படிக்கிறத தான் நாம் என்ன சொல்கிறோம்? அனாட்டமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த பாடத்தில் நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடி இருக்குன்னா அது கண்டிப்பாக மூச்சு விடுது, நம்மளை மாதிரி. கண்டிப்பாக தனக்கு தேவையான உணவை அதுவே தயாரிக்குது. அப்போ அது மூச்சு விடுதுன்றதை நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தனக்கு தேவையான உணவை அது தயாரிக்குது, அதை என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, அந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நாம் படிக்கிறோன்னா அதை தான் என்ன சொல்கிறோம்? பிளான்ட் அனாட்டமின்னு சொல்கிறோம்.